அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி மீது ஜெயக்குமார் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறார். இன்னும் ஒன்று, கூட்டணிக்கே துரோகம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இது 2 விஷயத்தை மட்டும்தான் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அப்போ எதுக்காக ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு வருது இல்லையா? ராஜ்யசபா சீட்டு அதிமுகவுக்கு 2 சீட்டு. அது 2ல் 1 ஆரம்பத்தில் ஜெயக்குமார் கேட்டுக்கிட்டு இருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர், பொதுச் செயலாளராக வர்றதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டவர், அதுக்கடுத்து இந்த கட்சி பிளவுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தவர் தான் ஜெயக்குமார். ஜெயக்குமார் பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக விலகின உடனேயே எடப்பாடி பழனிசாமியுடைய குரலாகவே ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் பேசிகிட்டு இருந்தார். செய்தியாளர் சந்திப்பில் ஜெயக்குமார் பேசுகிற ஒவ்வொரு கருத்துமே அதிமுகவினுடைய கருத்தாக தான் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாங்கள் பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி வர்றோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அதை ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பிலையும் பேசுகிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னென்ன சொல்கிறாரோ அதை பூரா செய்து கொடுத்தவர் தான் ஜெயக்குமார். திடீர்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார். கூட்டணி வச்சது ஜெயக்குமாருக்கு பிடிக்கலை. ஏற்கனவே ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, நான் 25 வருஷமாக ராயபுரம் தொகுதியில் நான் முடிசூடா மன்னனாக இருந்தேன். நான் இன்றைக்கி மக்களால் நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கி நான் தோற்றுருக்கேன்னா அது முக்கியமான காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான். சிறுபான்மையினர் வாக்கு ஒரு 40,000 வாக்கு இருக்குது. சிறுபான்மையினர் பிஜேபியோட கூட்டணி வச்சோன்னே எங்களுக்கு வாக்களிக்கலை, அதனால தான் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பிலேயே பேசியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி திடீர்னு போய் பிஜேபியோட கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார். அமித்ஷாவும் இங்கே செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தாங்க நீங்கள் என்டிஏ கூட்டணி உங்களோட இணைந்து கூட்டணியோட நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு போயிட்டார். ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமிக்காக அவ்வளவு செஞ்சுருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாரை கண்டுக்கிறவே இல்லை. இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டு 2 சீட்டு இருக்குது. இந்த 2 சீட்டில் 1 எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் கேட்டிருக்காரு. கொடுக்கவே இல்லை. ஏற்கனவே ஜெயக்குமார் ராஜ்யசபா சீட்டு கிடைக்காம போச்சு. அப்போ இந்த முறை எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் திடீர்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளரை செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தனபாலுங்கிறவருக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்தாச்சு. ஜெயக்குமாரை எப்படியாவது அரசியலிருந்து அப்புறப்படுத்தணுங்கிற வேலை தான் அங்கே நடக்குது. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் தோற்று போகிறார். பிஜேபினால தான் நான் தோற்று போனேன்னு சொல்லி ஜெயக்குமாரும் பேசுகிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி திடீர்னு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார். இந்த முறை ராயபுரம் தொகுதியில் அவர் நின்றாலுமே அவர் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. பிஜேபியோட அதிமுக கூட்டணியில் இருக்குது. அப்போ சிறுபான்மையினர் வாக்கு 40,000 வாக்குகள் இருக்குன்னு சொன்னார்ல ஜெயக்குமார், அந்த சிறுபான்மை வாக்கு அதிமுகவுக்கு விழுகுமா? விழுகாது. அப்போ இந்த முறை நின்றாலும் அவர் தோற்று போயிடுவாருங்கிறது நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்ன அப்படின்னா, ஜெயக்குமாரை எப்படியாவது அப்புறப்படுத்திடணும், அரசியலிருந்து அப்புறப்படுத்திடணும். முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பார். நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது, கூட்டணிக்குள்ளே பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஜெயக்குமாருக்கு நம்ம ராஜ்யசபா சீட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவர் பெரிய ஆளாகிடுவார், நம்ம சொல் பேச்சை கேட்க மாட்டார், அவர் அரசியலேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி தான் இன்றைக்கி ஜெயக்குமாருக்கு சீட்டு கொடுக்கலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாப்புல. இப்போ நம்ம இவ்வளோதெல்லாம் செஞ்சோம், எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோதெல்லாம் நம்ம பாடுபட்டோம், பொதுச்செயலாளருக்கு பாடுபட்டோம், அவர் சொன்னதை பூரா நம்ம செஞ்சோம். ஆனால் நம்மளையும் இப்படி இந்த மனுஷன் முதுகலை குத்திட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோபத்தில் இருக்கிறாரு ஜெயக்குமார். அது என்னைக்கு வெடிக்கும் அப்படிங்கிறதில்ல, அன்னைக்கு வெடிக்கும் போது ஜெயக்குமார் அதிமுகவில் இருக்க மாட்டார். கண்டிப்பாக வேறு கட்சியை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது கூட்டணியுடைய தர்மத்தை மீறின எடப்பாடி பழனிசாமி. இது எப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு மன்சூர் அலிகானை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மன்சூர் அலிகானுக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஓட்டு கூட இருக்காது. அவரை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுக்கடுத்து மன்சூர் அலிகான் எப்போதும் போல பேசுவார் இல்லையா, நான் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினேன், அது எங்களுக்கு உடன்படலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கடைசியாக யார் கிடச்சா? தேமுதிக தான் வந்தாங்க. தேமுதிக வச்சு தேர்தலை சந்தித்தாங்க. அந்த தேர்தலையும் தோற்று தான் போனாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பல இடங்களில் டெபாசிட்டே இழந்து போச்சு. விளவங்கோடு இடைத்தேர்தல், சட்டசபை இடைத்தேர்தல் பார்த்தா வெறும் 5,000 வாக்கு தான் வாங்கியிருக்காங்க.
தேமுதிகவோடு கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க, வாக்குறுதி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதிமுகவில் அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடியுது, 2 பேரை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அந்த 2 பேரில் ஒரு ஆள் ஜெயக்குமார்னு சொன்னது இப்போ ஜெயக்குமார் மாறி இப்போ இன்பதுரை அப்படின்னு சொல்லி அவரை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு சீட்டை வந்து தேமுதிகவுக்கு வந்து கொடுக்கலாம். இப்படி ஒரு கூட்டணி தர்மத்தை மீறி வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே வந்து பேசுகிறார். நாங்கள் வந்து தருவோம்லாம் எதுவுமே அவங்கள்ட்ட வந்து சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறது அந்த கூட்டணி தர்மத்தை மீறி எடப்பாடி பழனிசாமி செயல்படுறார். இதனால தாங்க சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்கு அவர் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. இப்போ அந்த தேமுதிகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளே வச்சுக்கிடுவோம், எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு தேமுதிகவை ஏமாற்றிட்டு தான் இவர் வந்து அந்த சீட்டை வந்து வச்சுருக்காரு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, நாங்கள் 2024 கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது இதெல்லாம் பேசியிருக்கோம், அமைச்சர்கள் எல்லாருமே உட்காந்து தான் பேசி ஒரு முடிவு பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு வந்து நாங்கள் கேட்க வேண்டியது எங்களுடைய உரிமை, அவங்க கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவினுடைய முதுகலையும் குத்திட்டார். ஒவ்வொருத்த முதுகலையுமா குத்துற எடப்பாடி பழனிசாமியை எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்க? 2026 தேர்தலில் அங்கீகரிப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போடுவாங்களா? ஒரு கூட்டணிக்கு கொடுத்தக்கூடிய வாக்குறுதியவே எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்ற முடியல அப்படின்னா இவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக்குனா மக்களுக்கு கொடுத்தக்கூடிய வாக்குறுதியை இவர் எப்படி நிறைவேற்றுவார்? திமுக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் இருப்பார். உடனே எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாரு. 2026 வந்து வரக்கூடிய அந்த தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கேபி முனுசாமி மூலம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே தேமுதிகனுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய முடிவை வந்து ஜனவரி மாதம் நாங்கள் ஒரு மாநாடு நடத்துவோம், அந்த மாநாட்டில் தான் எங்களுடைய முடிவை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சீட்டு வந்து கொடுக்கணும்ல, ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போட்டுட்டோம், ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய கடமை யாருக்கு இருக்குது? வாக்குறுதி கொடுத்தவங்களுக்கு இருக்குல்ல. பிரேமலதா விஜயகாந்த் கூட சொன்னாங்க, ஒரு கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றினா தான் மக்கள் வந்து அவங்க மீது ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது மக்கள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சா, அப்போ இந்த கூட்டணி தர்மத்தை மீறி எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. அங்கே வந்து ஜெயக்குமாரையும் ஓரங்கட்ட பார்க்குறாரு, இங்கே வந்து தேமுதிகவுக்கும் கூட்டணி துரோகம் பண்ணுறாரு. இப்படி இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமியை எப்படி மக்கள் அங்கீகரித்து நீங்கள் வாங்க உங்களுக்கு ஓட்டு போகிறோன்னு சொல்லிட்டு வரவேற்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய அரசியல் எப்படி இருக்குது என்று. நன்றி, வணக்கம்.